رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين وبعد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. اللهم زدنا علما. எல்லாம் வல்ல அல்லாஹ்வை போற்றியும் புகழ்ந்தும் ஆரம்பிக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய மாபெரும் வாக்கியத்தினால் சஹாபாக்களில் சிறந்த சஹாபாக்களான அஷ்ரத் முபஷ்ஷரான் தலைப்பின் கீழ் பல சஹாபாக்களை பற்றி தெரிந்து கொண்டதோடு இன்னும் ஒரு அந்த வரிசையில் வரக்கூடிய சஹாபியை பற்றி இன்ஷா அல்லாஹ் தெரிந்து கொள்ள அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், நேற்றைய தினம் நாம் பார்த்தது அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சம்பந்தமாக வரக்கூடிய விஷயங்களில், தனிச்சிறப்பான விஷயங்களில் இன்னும் ஒரு விஷயத்தை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுவேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சஹாபாக்களில் மற்ற எந்த சஹாபாக்களுக்கும் கொடுக்காத ஒரு சிறப்பை இரண்டு சஹாபாக்களுக்கு மட்டும் கொடுத்திருந்தான். எந்த சஹாபாக்களுக்கும் அந்த சிறப்பு கிடையாது, 2 சஹாபாக்களை தவிர. அதில் ஒருத்தர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொருத்தவங்க அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. என்ன சிறப்பு அப்படின்னா, இவர்களுக்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதிருப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் பொதுவாக தொழுகைகளை நடத்துவாங்க, இமாமாக இருப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 சஹாபாக்களுக்கு பின்னாடி தொழுகையை தொழுதிருக்காங்க. அதாவது நபி பின்னாடி இருப்பாங்க, நபிக்கு முன்னாடி இமாமாக சஹாபாக்கள் இருப்பாங்க. அந்த 2 சஹாபாக்களில் ஒருத்தர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த சம்பவம் பலருக்கும் தெரியும். இன்னும் ஒன்று அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு சஃபரில் போருக்காக கிளம்புவாங்க, தொழுகை நேரம் வந்துடும். நபி பாத்ரூம்காக வெளியே இருப்பாங்க, நபி வர தாமதமாகும். அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு தொழுகை ஆரம்பிச்சிருவாங்க. நபி எல்லாம் முடித்து வரும் பொழுது ஒரு ரக்காத்து முடிஞ்சிரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் சேர்ந்துப்பாங்க. அப்போ இங்கே அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹுடைய இமாமத்தில் பின்னாடி முக்ததியாக, மஅ்மூமாக, தொழுகையாளியாக சஹாபாக்களுக்கு மத்தியில் ஒரு நபராக சேர்ந்து தொழுதிருப்பாங்க. அப்போ இந்த ஒரு தனிச்சிறப்பும் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அவங்களுக்கு இருக்கு. சரி, இப்போ அந்த வரிசையில் அடுத்த சஹாபியாக நாம் இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறது ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு. ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்த வரைக்கும் பெயர் ஜுபைர் பின் அல் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு. குறைஷி குலத்தை சார்ந்தவங்க. அவங்களுடைய குன்யத் சம்பந்தமாக பார்க்கும் பொழுது அபு அப்துல்லா அப்படின்ற குன்யத் அவங்களது. இவங்களுடைய பிறப்பிலிருந்தே இவங்களுக்கு இருக்கிற ஒரு தனி உடல் அமைப்பு சம்பந்தமாக சியரு அலாமின் நுபலான்னு சொல்லக்கூடிய புத்தகத்தில் இமாம் ஸஹபி அலைஹிஸ்ஸலாம் எழுதுவாங்க, இவங்க பிறப்பிலிருந்தே கொஞ்சம் உயரமான சஹாபி, குழந்தையிலிருந்தே வளர்ச்சி அடிப்படையாக கொஞ்சம் வளர்ந்த சஹாபி, ஹைட்டு அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு எழுதுவாங்கன்னா, அவங்க வளர்ந்த பிறகு அவங்க வாகனத்தில் ஏறி உட்காருவாங்க, ஏறி உட்கார்ந்த பிறகு காலை தொங்க விடுவோம்ல, அப்படி தொங்க விடும் பொழுது கால் தரையில் அடிப்படும் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அல்ஹம்துலில்லாஹ் உயரமான சஹாபியாக இருந்தாங்க. இது அவங்களுடைய வாழ்க்கையில் நாம் ஆரம்பத்தில் பார்க்க வேண்டிய விஷயம். அல்ஹம்துலில்லாஹ் இவங்களுடைய உறவு நபியோடு நிறைய வகையில் இருக்கும். ரொம்ப நபியோட நெருக்கத்தை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க. எப்படின்னா, ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு தெரியும், அவங்களுடைய சகோதரியான சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய மகன் ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த வகையில்
நபியுடைய இரத்த சொந்தங்கள்லையும் வருவாங்க. அல்ஹம்துலில்லாஹ். எங்க நெருக்கமாக அவங்க உறவு ரொம்ப பிணைக்கப்படும் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவியான நம்முடைய அன்னையர்களில் ஒரு அன்னையான ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா, அவங்களுடைய சகோதரி அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா, அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரதியல்லாஹு அன்ஹா, இவங்களுடைய கணவர் இவங்க. அப்ப நபியுடைய உறவுல இந்த வகையிலையும் நெருக்கத்தை பெற்றிருப்பாங்க. இவங்களுடைய பிறப்பு ரீதியாக பார்க்கும் பொழுது நபித்துவம் கிடைக்கிறதுக்கு சில ஆண்டுகள் முன்னாடி பிறப்பாங்க. நபித்துவம் கிடைக்கிறதுக்கு சில ஆண்டுகள் முன்னாடி பிறப்பாங்க. இதனாலேயே உங்களுக்கு கிடைக்கிற சிறப்பு இன்னொன்று என்ன இருக்கும் அப்படின்னா, சின்ன வயசுலேயே இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். தன்னுடைய 8வது வயசுல கலிமாவை சொல்லி இஸ்லாம் ஏற்றிருப்பாங்க. ரொம்ப சின்ன வயசுல 8வது வயசுல இஸ்லாம் ஏற்றிருப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ். சின்ன பிள்ளையாச்சேன்ட்டு மக்கத்துடைய காஃபிர்கள் முஷ்ரிக்கீன்கள் சும்மா விடலை. எப்படி பெரிய பெரிய சஹாபாக்களை துன்புறுத்தினாங்களோ அதே போல இந்த பிஞ்சு குழந்தையையும் துன்புறுத்தினாங்க. எப்படி உஸ்மான் ரதியல்லாஹு அவங்க சம்பந்தமாக பார்த்தோமோ, அவங்களுடைய உறவுல தந்தையுடைய சகோதரர், சிறிய தந்தை, பெரிய தந்தை, அவங்க என்ன பண்ணாங்க, பாயில கட்டி தொங்க விட்டு புகையை போட்டு டார்ச்சர் பண்ணியிருந்தாங்க. அதே போலதான் இங்க இவருக்கும் இவருடைய தந்தையுடைய சகோதரர் என்ன பண்ணுவாங்க, இவங்களையும் பாயில கட்டி தொங்க விடுவாங்க, புகையை போட்டு கொடுமைப்படுத்துவாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய இந்த ஈமான் எந்த உள்ளத்துல போய் உட்கார்ந்துருச்சோ அங்கிருந்து வெளியே கண்டிப்பா வராது. இப்போ பெரியவராக இருந்தாங்கன்னா சின்னவங்களா இருந்தா என்ன, அவங்களும் நிறைய முயற்சி பண்றாங்க எப்படியாச்சும் இவர் மாறிடுவாருன்ட்டு. இந்த சஹாபியும் சுப்ஹானல்லாஹ் அல்லாஹுடைய இஸ்லாத்தை அங்கேயும் கொஞ்சம் கூட விட்டு கொடுக்கல, ரொம்ப திறமாக இருந்தாங்க. இவங்களுடைய இஸ்லாத்துக்கும் காரணம் யாருன்னா அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு. அபூபக்கருடைய ஆட்சியிலையும் பார்த்தோம் ரதியல்லாஹு அன்ஹு. நிறைய சஹாபாக்கள் சம்பந்தமாக பார்க்கும் பொழுதும் தெரிஞ்சுக்கிட்டோம், இவங்க மூலமாக இஸ்லாம் ஏற்றுக்கிட்டவங்க. அப்போ அபூபக்கர் ரதியல்லாஹு அவங்க மூலமாக இஸ்லாத்தை தழுவிய சஹாபாக்களில் இவரும் ஒருத்தர், சுபைர் பின் அவ்வாம் ரதியல்லாஹு அன்ஹு. மக்கால வாழும் பொழுது நிறைய கஷ்டங்கள் முஸ்லிம்களுக்கு இருந்துச்சு. அந்த கஷ்டங்கள் ரீதியாக முஸ்லிம்கள் ஹிஜ்ரத் பண்ணாங்க. முதல்ல ஹபஷாவுக்கு போயிருப்பாங்க, பிறகு சஹாபாக்கள் மதினாவுக்கு போயிருப்பாங்க. ஒரு சில சஹாபாக்கள் 2 ஹிஜ்ரத்தையும் பண்ணியிருப்பாங்க. அந்த வகையில் சுபைர் பின் அவ்வாம் ரதியல்லாஹு இவங்களும் 2 ஹிஜ்ரத் சொந்தக்காரர்கள். ஹபஷாவுக்கும் ஹிஜ்ரத் பண்ணியிருப்பாங்க, பிறகு நபியோடு இருக்க முடியல திரும்பி வந்திருப்பாங்க காலத்துக்கு பிறகு இங்கிருந்து மதினாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணும் பொழுது மதினாவுக்கும் போயிருப்பாங்க. அப்படி ஹிஜ்ரத்துடைய சம்பவத்திலையும் சிறப்புகள் பெற்ற சஹாபியாக இருக்கு. எதுக்கு ஹிஜ்ரத்துடைய சம்பவங்களை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, நபி சொல்லி கொடுத்த அழகான செயல் என்னது, ஹிஜ்ரத் அதுக்கு முன்னதாக இருக்கக்கூடிய எல்லா பாவங்களையும் மன்னிக்கப்படக்கூடிய கஃபராக அமையும். ஹிஜ்ரத் யார் செய்கிறாங்களோ ஹிஜ்ரத்துக்கு முன்னாடி செய்யப்பட்ட பாவங்கள் மன்னிக்கப்படுது, நபியுடைய ஹதீஸ் சஹீஹா இருக்குது நமக்கு. அப்போ அதனால தான் ஹிஜ்ரத்து செய்த சஹாபாக்களுக்குன்ற சிறப்புகள் அதிகம். அதனால தான் முஹாஜிர்களும் தனி தலைப்பிரம கொடுக்குறோம், இவங்களுக்கு சிறப்புகள் அதிகம். அப்போ இவங்களுடைய சிறப்புகள் இதிலேயே அதிகமாக இருக்குது. ஆனால் இன்னும் தனிச்சிறப்புகள்னு பார்க்கும் பொழுது இன்னும் நிறைய சிறப்புகள் சொல்லிட்டு போகலாம். சுப்ஹான் அல்லாஹ். எந்த அளவுக்கு புரிஞ்சுக்க ஈஸியா இருக்கும் அப்படின்னா, உமர் ரதியல்லாஹுவன் தனக்கு பிறகு வரக்கூடிய ஹலீஃபாக்கள்ல 6 பேர் நியமிச்சு போவாங்க. இந்த 6 பேர் அவங்களுக்குள்ள ஒருத்தர் ஹலீஃபா ஏத்துக்கணும். அதுல ஒரு நபர் சுபைர் பின் அவ்வாம் ரதியல்லாஹுவன். அப்ப உமர் ரதியல்லாஹுவன் அவங்களே யோசிச்சு சொல்லியிருக்காங்க, அடுத்து வரக்கூடிய ஹலீஃபாவுக்கு இவரும் ஒரு நல்ல நம்பரா இருப்பாங்க. அப்ப இந்த அளவுக்கு இவங்களுடைய சிறப்பை மற்ற சஹாபாக்களும் தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. இன்னும் தனிச்சிறப்புகள்னு பத்தி பேசும் பொழுது சுப்ஹான் அல்லாஹ், பத்ர் போர்ல அழகா பார்க்கலாம், அழகா புரியும் நமக்கு. சுப்ஹான் அல்லாஹ், பத்ர் போர்ல பொதுவாக நமக்கு எல்லாம் தெரியும், முஸ்லிம்கள் குறைவாக இருந்தாங்க, காஃபிர்கள் அதிகமா இருந்தாங்க. முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். எப்படி வெற்றியை கொடுத்தான்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலக்குமார்களுடைய உதவி இறக்குனா, மலக்குமார்கள் வந்து பத்ர் போர்ல போரிட்டாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல அழகா விவரமாக சொல்லுவா இந்த விஷயத்தை. அப்ப இது சம்பந்தமாக சஹாபாக்குடைய ஹதீஸ்களையும் பார்க்க முடியும். ஒரு சஹாபி சொல்லுவாங்க, நான் ஒரு எதிரியை கொல்றதுக்காக வேண்டி வாளை ஓங்குனேன், என் வாள் நான் ஒன்றும் வீசவும் இல்லை, ஆனா அந்த நபருடைய தலை உடம்புல தனியா துண்ட கீழே விழுந்துருச்சு. ஓங்குன வாழை நான் எடுத்த வாழை வீசக்கூட கிடையாது, வெறும் ஓங்கி வச்சிருந்தேன். அவர் அடிக்கணும்ன்ற சாகடிக்கணுன்ற இடத்துல வீசவும் கிடையாது. அதுக்கு முன்னாடி அவர் உடம்புல இருந்து தலை துண்டா கீழே விழுந்துருச்சு. என்ன அர்த்தம்?
அங்க அல்லாஹுடைய வானவர் பண்ணியிருப்பாங்க. அதே போல பத்ருடைய கைதிகள் இருப்பாங்கல்ல, அந்த கைதிகள்ல ஒருத்தர் சொல்லுவார், என்ன கைது பண்ண நபர் நான் இன்னும் பார்க்கவே இல்லையே, எங்க அவரு, என்ன கைது பண்ண நபர் நான் இது வரைக்கும் பார்க்கல, எங்க வருன்னு கேட்பாங்க. அப்ப அங்கேயும் செய்தி சொல்லப்படும், உங்களை கைது பண்ணது மனிதர் கிடையாது, வானவர் உங்களை கைது பண்ணாங்க விஷயம் இருக்கும். இப்ப மலக்குமார்கள் பத்ரு போர்ல அல்லாஹுடைய நாட்டப்படி உதவி பண்ணாங்க. இங்கே ஹதீஸ்கள் நமக்கு இன்னும் தெளிவாக சொல்லும். ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு பத்ரு போர்ல தன்னுடைய தலைக்கு மேல மஞ்சள் கலர் தலப்பா கட்டியிருப்பாங்க, மஞ்சள் கலர் இமாமா தலப்பா கட்டியிருப்பாங்க. ஹதீஸ்கள் நமக்கு அழகா உணர்த்தும், அல்லாஹுடைய நாட்டப்படி உதவிக்காக இறங்கின எல்லா வானவர்களும் ஜுபைர் பின் அவ்வாமுடைய தலையின் மேல இருக்கிற தலப்பாவை போல எல்லா வானவர்களும் இருந்தாங்கன்னு. எல்லா வானவர்களும் ஜுபைருடைய தலையில் இருக்கிற தலப்பாவை போலவே எல்லா வானவருடைய தலையிலையும் இருந்துச்சு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாம ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பத்தி பொதுவாக வரும், அவங்க மனித ரூபத்துல வருவாங்க. அதிகமாக அவங்க எந்த நபருடைய சாயல்ல இருப்பாங்க அப்படின்னா திஹ்யா அல் கல்பின்னு சொல்லுவாங்க, அவங்களுடைய சாயத்துல தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அதிகமா இருப்பாங்க. ஆனா ஹதீஸ்கள் நமக்கு இதுவும் அழகா எடுத்துரைக்குது. பத்ரு போர்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கும் பொழுது ஜுபைர் பின் அவ்வாமுடைய தோற்றத்திலேயே இருந்தாங்க ரலியல்லாஹு அன்ஹு. இந்த அளவுக்கு இவங்களுடைய சிறப்புகளும் அதிகமா இருக்கு. அதுவும் இல்லாம இவங்களை பத்தி நம்ம பேசணும் அப்படின்னா கண்டிப்பா இதை மறுக்க முடியாது. இஸ்லாத்திற்காக வேண்டி வாளை ஏந்திய முதல் நபராக இருப்பாங்க, இஸ்லாத்துக்காக வேண்டி வாளை ஏந்திய முதல் சஹாபியா இருப்பாங்க. மதினால இந்த போருடைய காலம் ஆரம்பிக்குது, மக்கால போருடைய இது கிடையாது. மக்கால இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, நபியை பத்தி ஒரு தப்பான ஒரு அவதூறு பரப்பப்படும், நபியை பத்தின ஒரு புரளி பரப்பப்படும் வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி நபியை எதிரிகள்ல ஒருத்தர் இன்னும் சாகடிக்க பண்றாங்க, நிறைய துன்புறுத்துறாங்க, நபியை அடிக்கிறாங்க, இந்த செய்திகளை மக்கள் பரப்புவாங்க. இந்த செய்தி ஜுபைர் ரலியல்லாஹு கேட்ட பிறகு உடனே தன்னுடைய வாளை எடுத்துட்டு கிளம்புவாங்க. கிளம்பும் பொழுது வழியில் நபி வருவாங்க. அப்ப அந்த செய்தி பொய்யான செய்தியா இருந்துச்சு. அப்ப நபி கேட்பாங்க, சுபைர் எங்க போறீங்க? அப்ப சொல்லுவாங்க, உங்களை நோவினை செய்யறதாக நான் நியூஸ் கேள்விப்பட்டேன், எனக்கு பொறுத்துக்க முடியல, யார் என்னுடைய நபியை துன்புறுத்துறாங்க அவங்களுக்கு என்னுடைய வாளை இதுவா கொடுக்கலாம் வந்திருக்கேன், என்னுடைய வாளுக்கு இரையாக்க வந்திருக்கேன்னு சொல்லி கிளம்புனேன்னு. அப்ப அவங்களுக்கு வயசு ரொம்ப அதிகம் ஒன்றும் கிடையாது. 12வது வயசுல, தன்னுடைய 12வது வயசுல இஸ்லாத்துக்காக வேண்டி வாளை ஏந்திய முதல் நபராக, சுப்ஹானல்லாஹ். அப்ப இந்த அளவுக்கு வயசு 12 தான். நபியை பத்தி ஏதாவது ஒரு விஷயம் கேள்விப்பட்டா, தப்பாக கேள்விப்பட்டா உடம்புல அப்படியே கோபம் வருது. சஹாபாக்கள் சம்பந்தமாக பேசும் பொழுது நம்ம இதுவும் புரிஞ்சுக்கணும், சின்ன சின்ன சஹாபியா இருந்தாலும் நபியை பத்தி தப்பாக பேசப்படுது அப்படின்னா அவங்களுடைய உள்ளத்திலையும் கோபங்கள் வராம கிடையாது. இன்னைக்கு நம்ம உள்ள நபியை பத்தி தப்பாவே சித்தரிக்கிட்டோம், அமைதியா கடந்து போய்கிட்டு இருப்போம். நபியை பத்தி பேசும் பொழுது அந்த ரோஷங்கள் இன்னைக்கு அதிகமாக காணப்படுறது கிடையாது. அதுக்காக அவங்கள போலவே அடிக்கி கிளம்புங்கன்னு சொல்லல. இப்ப நபியை பத்தி பேசப்படும் பொழுது கண்டிப்பா கோபங்கள் கண்டிப்பா வரணும். இப்ப சஹாபாக்கு வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, குறிப்பா ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வாழ்க்கையை படிக்கும் பொழுது தன்னுடைய 12வது வயசுலயே நபியை பத்தி இப்படி தப்பான செய்தி வந்த உடனே எஞ்சி கிளம்பிட்டாங்க. என்னுடைய நபிக்கு என்னாச்சு பார்க்க போற, நபிக்கு நான் உதவிகரமா இருப்பேன். இந்த மாதிரியான வீரத்தீர செயல்களுக்காக வேண்டியே நபி இவங்களுக்கு பட்டம் கொடுத்திருப்பாங்க, ஹவாரியூ ரசூல். என்ன ஆயிருக்கும், அகல் போர், அஹஸாபுடைய போர் சமயமா இருக்கும். அஹஸாபுடைய போர்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும், பெரிய குழியை தோண்டி இஸ்லாத்துடைய இதுக்காக வேண்டி சல்மான் ஃபாரிஸியுடைய மற்றொரு அடிப்படையில் பெரிய சம்பவங்கள் நடக்கும். அப்ப எதிரிகள் 10,000க்கும் மேல இருப்பாங்க. இங்க முஸ்லிம்கள் மதினா விட்டு வெளியே வருவாங்க. நம்ம இங்க இருந்தே இது பண்ண வேணா, கொஞ்சம் வெளியே போய் இது பண்ணிக்கலாம். அப்ப என்ன இருக்கும், மதினா வாசிகள், மதினால இருக்கிற யூதத்துடைய ஒரு கூட்டம், பனு குறைதான் சொல்லக்கூடிய கூட்டத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் ஒரு அக்ரிமெண்ட் எழுதப்பட்டிருக்கும். இந்த மாதிரி நான் வெளியே போனா நீங்க இவங்களை பார்த்துக்கிறோம், நீங்க வெளியே போ நாங்க இவங்களை பார்த்துக்கிறோம், நாம 2 பேரும் சேர்ந்து எதிரிகளை ஒன்னா எதிர்ப்போன்ற அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க. ஆனா என்ன ஆயிருக்கும், இங்க அஹஸாபுடைய போர்ல இங்க ஊர்ல மதினால மக்களை பாதுகாக்க இவங்க இருக்கிறாங்கன்ற எண்ணத்துல முஸ்லிம்கள் வெளியே வருவாங்க. முஸ்லிம்கள் வெளியே வந்த உடனே என்ன ஆகும், இவங்க நம்பிக்கை துரோகம் பண்ணிடுவாங்க. இங்க இவங்களும் முஸ்லிம்களை எதிர்க்க தயாரா இருப்பாங்க. அப்ப இங்க எப்படிப்பட்ட சூழலா இருக்கும், 2 தரப்புல இருந்தும் எதிரிகள், ஒரு பக்கம் 10,000க்கும் மேல எதிரிகள்,
மறுபக்கம் இந்த நம்பிக்கை துரோகம் செய்த யூதர்கள். அப்ப இங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, சஹாபாக்கள் மத்தியில் பேசுவாங்க, இந்த நேரத்தில் பனு குரைதாவுடைய கூட்டத்துக்கு சென்று அவங்களுடைய செய்திகளை எந்த சூழ்ச்சி பண்றாங்க, என்ன பிளான் பண்றாங்க, இதை எனக்கு கேட்டு வந்து சொல்ல யார் ரெடியா இருக்கா? லிட்டரலா யார் ஸ்பை வேலை பண்ணுவா? நபி சொல்லி முடிச்ச உடனே ஜுபைர் சொல்லுவாங்க, நான் போறேன் ரசூலுல்லாஹ். நபி மறுபடியும் கேட்பாங்க, மறுபடியும் ஜுபைர் சொல்லுவாங்க, நான் போறேன். நபி மூணாவது வாட்டியும் கேட்பாங்க, அப்ப ஜுபைர் மறுபடியும் சொல்லுவாங்க, நான் போறேன் நபியே ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப நபி சொல்லுவாங்க, இன்னலி குல்லி நபியின் ஹவாரியா, ஒவ்வொரு நபிக்கும் ஹவாரிக்கள் இருந்தாங்க. ஹவாரி ஜுபைர், என்னுடைய ஹவாரி ஜுபைரா இருப்பாரு. ஹவாரினா என்ன சொல்லுவாங்க பொதுவா அப்படின்னா, நேர்மையான உதவியாளர் என்று அர்த்தம் வரும். நேர்மையான, இஹ்லாஸான, ஹுலூசியத்தாக உதவி செய்யக்கூடியவங்க இப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அப்ப நபி இந்த சஹாபிக்கு மட்டுமே கொடுத்த பட்டம் ஹவாரியுர் ரசூல். வேற எந்த சஹாபிக்கும் இந்த பட்டம் நபி கொடுத்தது கிடையாது. அதே போல இதுவும் சிறப்பு இவங்களுக்கு அடங்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சஹாபியை பார்த்து சொன்னாங்க, ஃபிதாக அபி வ உம்மி, என்னுடைய தாயும் தந்தையும் உமக்கு சமர்ப்பணம். எல்லா சஹாபாக்களும் நபிக்கு சொல்லுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்களுடைய சிறப்பை உணர்ந்து இவங்களுக்கு சொல்லுவாங்க, ஃபிதாக அபி வ உம்மி, என்னுடைய தாயும் தந்தை உமக்கு சமர்ப்பணம். இது தப்பான விஷயங்கள் கிடையாது, பெரிய அர்த்தங்கள் கிடையாது. அந்த அரேபியர்கள் கண்ணியத்தை வெளிப்படுத்தும் வண்ணமாக வார்த்தைகளை வெளிப்படுத்துவாங்க. கண்ணியத்தை, நீங்க கண்ணியமானவங்க, சிறப்புகள் அதிகமா இருக்கு, கண்ணியத்தையும் சிறப்பையும் மகிமைத்துவத்தையும் அதிகப்படுத்தும் வண்ணமாக அரேபியர்கள் சொல்லுவாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுவரைக்கும் 2 சஹாபாக்களுக்கு மட்டும்தான் நபி சொல்லி இருக்காங்க, என்னுடைய தாயும் தந்தையும் உமக்கு சமர்ப்பணம். அதுல ஒருத்தர் ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொருத்தவங்க சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப இந்த அளவுக்கு சிறப்புகள் ரொம்ப ஏராளமாக இருக்கு இவங்களுக்கு. இன்னும் வீரத்தை பத்தி பேசணும் அப்படின்னா அதுலயும் குறையே கிடையாது. ரொம்ப வீரமான சஹாபி. இவங்களுக்கு மட்டும் கிடையாது, சுத்தி இருக்கிற மக்களுக்கும் வீரத்தை எடுத்து கொடுப்பாங்க, வீரத்தை மக்கள் மத்தியில புகட்டுவாங்க. சுப்ஹானல்லாஹ். எந்த அளவுக்கு அப்படின்னா, உஹது போர் நடக்கும். உஹது போரை பத்தி நிறைய உங்களுக்கு தெரியும், அல்ஹம்துலில்லாஹ், அதுக்குள்ள போக விரும்பல. உஹது போர்ல நபியுடைய ஒரு வார்த்தைக்கு மாறு நடக்குதுன்ற அடிப்படையில் ஜெயிக்க வேண்டிய போர் தோல்விக்கு போய்கிட்டு இருக்கும். அப்ப ஒரு வகையில அப்படியே மதீனாவாசிகள் முஸ்லிம்கள் மதீனாவுக்கு திரும்பிடுவாங்க, காஃபிர்கள் அப்படி இருந்து திரும்ப போவாங்க. அப்ப இங்கிருந்து மக்கள் மதீனாவுக்கு போன பிறகு உஹது போர்ல அவங்க அடிபட்ட விஷயங்கள், ஏற்பட்ட காயங்கள், பட்ட துன்பங்கள் எல்லாம் இன்னும் அப்படியே இருக்கும். காயம் அப்படியே இருக்கும். இத்தனைக்கும் 70 சஹாபாக்கள் ஷஹீதா இருப்பாங்க. நபியுடைய பல்லு உடைஞ்சிருக்கும், ஷஹீதா இருக்கும். நபியுடைய நெத்தி காயப்பட்டிருக்கும். நபிக்கும் காயம், பெரிய குழியில விழுந்திருப்பாங்க. நபிக்கும் காயம் ஒரு பக்கம், சஹாபாக்களுக்கும் காயங்கள் மறுபக்கம். இங்க மதீனா திரும்பின உடனே என்ன ஒரு நியூஸ் வருது, இந்த எதிரிகள் மதீனாவை தாக்க வராங்க, மதீனாவை தாக்கிறதுக்கு மறுபடியும் முன்ன படையெடுத்து வராங்கன்ன உடனே இன்னும் ஏற்பட்ட காயங்கள் ஆறல, பட்ட கஷ்டங்கள் இன்னும் தீரல, வலிகள் இன்னும் குறையல, மறுபடியும் உடனே நியூஸ் வருது எதிரிகள் வராங்க மதீனாவை தாக்கிறதுக்கு. நபி அப்ப சொல்லி இருப்பாங்க, நாம இங்கேயே இருந்து எதிரிகளை மதீனாவுக்கு உள்ள வரவிட வேணாம், நாம இங்கிருந்து முதல்ல போய் தாக்குதல் நடத்துவோம், நாம எதிரிகளை முதல்ல தடுப்போம். இந்த எண்ணத்தை நபி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப சஹாபாக்கள் எல்லாம் உட்கார்ந்து இருப்பாங்க. அந்த நேரத்துல ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க முதல் ஆளா நிப்பாங்க, நான் வர நபி அவங்க கூட. இந்த பக்கம் அபூபக்கர் எந்திச்சு நிப்பாங்க. இவங்க 2 பேரையும் பார்த்து சஹாபாக்கள் நாங்களும் வரோம்னு எந்திச்சு போவாங்க. இப்ப துவண்டு கடந்த சஹாபாக்களுடைய அந்த கூட்டத்துக்கு ஒரு வீரத்தை எடுத்து கொடுத்துருப்பாங்க. நபியே உங்க பின்னாடி நான் நிக்கிறேன், வாங்க போலாம். இந்த அளவுக்கு ரொம்ப வீரமான சஹாபியும் கூட. சுப்ஹானல்லாஹ். அதே அளவுக்கு பேசணும் அப்படின்னா, இவங்களுடைய வாழ்க்கையில மக்களுடைய நலன் எப்படி இருந்துச்சு. இப்போ பொதுவாக நபி சொல்லுவாங்க, பரவலாக கேட்கக்கூடிய ஹதீஸ்கள் தான் நபி சொல்லியிருப்பாங்க, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸி. நம்முடைய சகோதரனுக்கு எனக்கு எது பிடிக்குமோ அந்த விஷயத்தை அவனுக்காக விரும்பாத வரைக்கும் நீங்கள் உங்களில் யாரும் முஃமினாக முடியும் சொல்லியிருப்பாங்க நபி. உங்களுடைய சகோதரனுக்கு உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை அவருக்கும் நீங்க விரும்பாத வரைக்கும் உங்களில் யாரும் முஃமினாக முடியாது நபி சொல்லியிருப்பாங்க. இந்த செய்தியுடைய அழகான வாழ்க்கையை நமக்கு எடுத்து காமிச்சிருப்பாங்க. அவங்களுடைய வியாபார ரீதியாக பற்றி பேசுவேன் இன்ஷா அல்லாஹ்.
என்ன சொல்லுவாங்கன்னா, மக்கள் இவங்க கிட்ட அமானிதங்களை கொடுக்கறதுக்கு முன் வருவாங்க, அமானிதங்களை கொடுப்பாங்க, அமானிதமாக வச்சுக்கோங்க நீங்க. அப்ப அமானிதமாக மக்கள் பொருட்களை முன் வந்து கொடுக்கும் பொழுது அப்ப அந்த மக்களுக்கு சொல்லுவாங்க, நீங்க எனக்கு அமானிதமாக கொடுக்காதீங்க, கடனாக கொடுங்கன்னுவாங்க. என்ன அர்த்தம் அடங்கியிருக்கும்? அமானிதமாக கொடுக்கப்படுது அப்படின்னா, நான் உதாரணத்துக்கு என்கிட்ட அமானிதமாக கொடுக்குறீங்க, நான் நேர்மையாக பாதுகாக்கிற எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன், பிறகும் அது திருடு போயிருச்சு, பிறகும் வீணாயிருச்சு அப்படின்னா நான் திருப்பி கொடுக்க வேண்டிய கடமை எனக்கு கிடையாது. அமானிதமாக கொடுக்குறீங்க எனக்கு, நான் உண்மையிலேயே நேர்மையாக பாதுகாக்கிற வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் என்னுடைய சக்தியை மீறியும் எப்படியோ ஒன்று வீணாயிருது அல்லாஹ்வோட நாட்டப்படி அப்படின்னா அமானிதமாக வைக்கப்பட்டிருக்கின்ற அடிப்படையில் நான் உங்களுக்கு அந்த பொருளை திருப்பி தர வேண்டிய கடமை கிடையாது. இதே நானே வேணும்ட்டே அதோடைய வீணா போறதுக்கான வேலை பண்றேன், நானே எடுத்து வச்சுக்கிறேன், நானே அதை தப்பு பண்றேன் அப்படின்னா கண்டிப்பா திருப்பி கொடுக்கணும். என்னுடைய முழு நேர்மையை தாண்டியும் அது எப்படியோ ஒன்று வீணாகுது அப்படின்னா அப்ப திருப்பி நான் கொடுக்க அவசியம் கிடையாது. இதே கடனாக கொடுத்த என்ன ஆகும்? எப்படி போனாலும் திருப்பி நான் உங்களுக்கு கொடுத்தே ஆகணும். அப்ப நீங்க எனக்கு அமானிதம்ன்ற நியத்தை கொடுக்காதீங்க, கடனாக கொடுங்க, இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு இதே போல கடைசி வரைக்கும் கொடுக்கறதுக்கு என் மீது கடமையாயிரும். அது உங்களுடைய பொருள்கள் எப்போதும் வீணாகாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப கடனா வாங்குறாங்களே இவங்களுக்கு கஷ்டமா? கஷ்டத்துக்காக வேண்டி கடன் கேட்கிறாங்களா? எதுக்கு கடனா கேட்கிறாங்க? ஏதாச்சும் லாபம் இருக்குமா இதுன்னு கேட்டால் அப்படியும் கிடையாது. பண ரீதியாக எந்த ஒரு தேவையும் இல்லாதவர், சுப்ஹானல்லாஹ், மிகப்பெரிய செல்வந்தர், மிகப்பெரிய வியாபாரியும் கூட அவங்க. நம்ம பேசுவோம் செல்வத்தை பத்தி பேசும் பொழுது அபூபக்கர், உஸ்மான், அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு இவங்களை பத்தி நிறைய பேசுவோம். ஆனா செல்வத்துடைய அடிப்படையில கணக்கு பண்ணி பார்க்கிறோம் அப்படின்னா இவங்க எல்லாரையும் விட பெரிய செல்வந்தர் இவங்க எல்லாரையும் விட பெரிய செல்வந்தர் இவங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா சுப்ஹானல்லாஹ், இவங்களுடைய சொத்து மதிப்பு பத்தி பார்க்கும் பொழுது நேற்றும் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்துல் ரஹ்மான் பத்தி பேசும்பொழுது அவங்களை பத்தி பேசும் பொழுது இறந்த பிறகு விடுபட்ட சொத்துக்கள்ல இருந்து 8/1 பங்கு மனைமார்களுக்கு போகும். குழந்தை இருந்தா 8/1 பங்கு போகும். அந்த ஒரு பங்கைத்தான் மனைமார்கள் எத்தனை பேர் இருந்தாலும் ஷேர் பண்ணிக்கணும். அந்த அடிப்படையில் அப்துல் ரஹ்மான் உடைய மனைமார்களுக்கு எத்தனை போச்சு? ஒருத்தவங்களுக்கு 80,000 திர்ஹம்கள் அவங்களுக்கு போச்சு. இங்க அதே அடிப்படையில் இந்த சஹாபிக்கும் 4 மனைவிமார்கள். இவங்க இறந்த பிறகு இவங்களுடைய சொத்துல 8/1 பங்குல 4 பேருக்கும் ஷேர் பண்றாங்க. ஒவ்வொரு மனைவிக்கும் 12 லட்சம் திர்ஹம்கள் போச்சு. 12 லட்சம் திர்ஹம்கள் போச்சு. அப்ப 4 பேருக்குன்னா எத்தனை ஆயிருக்கும்? சுப்ஹானல்லாஹ். யாருக்கு? மனைவிமார்களுக்கு. இதுலயும் 8/1 பங்கு. அப்ப முழு சொத்துக்களை பார்த்தா எங்கேயோ போயிரும். இப்ப வல்லுநர்கள் கணக்கு பண்ணி சொல்லுவாங்க, அந்த காலத்திலேயே கோடிக்கணக்கான தீனார்களுக்கு சொந்தக்காரரா இருந்தாங்க. அப்ப செல்வம் ரீதியாக இவங்களுக்கு எந்த ஒரு குறையும் கிடையாது. கடன் வாங்கி தான் உயிர் வாழணும்ன்றது கிடையாது. அவங்க சொன்னது முழுக்க முழுக்க மக்கள் நலனுக்காக வேண்டி. இந்த அளவுக்கு செல்வங்கள் இருக்குது. அதே விஷயங்கள் தான் அல்லாஹ் எங்க செல்வத்தை கொடுத்தானோ இவங்களுக்கு உள்ளத்தையும் கொடுத்தான், வாரி வழங்குற குணத்தையும் கொடுத்தான். சுப்ஹானல்லாஹ். இவங்களை பத்தி சொல்லுவாங்க, இவங்களுக்கு 1000 அடிமைகள் இருந்தாங்க. எத்தனை? 1000 அடிமைகள் இருந்தாங்க. அடிமைகள்னா என்ன? அவங்க சம்பாதிச்சு ஒவ்வொரு நாளும் குறிப்பிட்ட கூலியே எஜமானுக்கு கொடுக்கணும். அப்படி 1000 பேர் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அதுவே எவ்வளவோ ஆயிரும். அதுல எத்தனையோ நாட்கள், எத்தனையோ வாரங்கள், எத்தனையோ மாதங்கள் என்ன பண்ணுவாங்க, அதுல 1 ரூபாய் கூட தனக்காக எடுத்துக்க மாட்டாங்க. முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய பாதையில் வக்ஃப் செய்வாங்க. இது ஒண்ணு. இன்னும் அல்லாஹ்வுடைய இந்த ஏழைகளுக்காக வேண்டி நான் உதவி பண்ணோன்ற நோக்கத்துல தன்னுடைய ஒரு வீட்டை விற்பாங்க. அவங்க வீடு அந்த காலத்திலேயே போயிருக்கும் 6 லட்சம் திர்ஹம்களுக்கு. அந்த 6 லட்சம் திர்ஹம்களையும் ஏழைகளுக்காகவே சர்வ் செய்வாங்க. அப்ப வெறும் பணத்துக்காக வேண்டி இவங்களுடைய வாழ்க்கை போகல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்க இவங்களுக்கு பணத்தை கொடுத்து இது பண்ணானோ அதே அல்லாஹ் இவங்களுக்கு வழங்குற, வாரி வழங்குற உள்ளத்தையும் கொடுத்திருந்தான். அப்ப இதுல என்ன இங்கேயும் சொல்லிக்க விரும்புவேன்னா, இஸ்லாம் நமக்கு பணத்தை சம்பாதிக்காதீங்கன்னு சொல்லல. இஸ்லாம் நமக்கு பணத்தை சம்பாதிக்க முழுமையான அனுமதி கொடுக்குது. எந்த அடிப்படையில? இந்த பணம் ரீதியாக வரவிருக்கின்ற ஃபித்னாக்களை அறிஞ்சு கொள்ளுங்கள். இந்த பணம் ரீதியாக வருகின்ற ஃபித்னாக்களை நீங்க எப்படி அணுகணும்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த பணம் ரீதியாக உங்க உள்ளங்கள்ல ஏற்படக்கூடிய கெட்ட விஷயங்கள்ல இருந்து எப்படி நீங்க தப்பிச்சுக்கலாம்னு புரிஞ்சுக்கோங்க.
அல்லாஹ்வுடைய பாசம், நபியுடைய பாசம் இந்த பணத்தை விட மேல இருக்கணுமே தவிர அல்லாஹ்வையும் ரசூலையும் விட பணம் உங்களுக்கு அதிக மோகத்தை கொடுக்கறதா ஆகக்கூடாது. அப்ப இந்த அடிப்படையில சம்பாதிக்க விரும்புறோம் அப்படின்னா நமக்கு இஸ்லாம் எப்பொழுதும் தடுக்கிறது கிடையாது. நபி அழகா சொல்லுவாங்க, நிஅமல் மாலு சாலிஹ் லிரஜுலி சாலிஹ், நல்ல அடியானின் கையில் இருக்கக்கூடிய செல்வங்கள் அல்லாஹ்வுடைய அருட்கொடைன்னு வாங்க. அல்லாஹ் சொல்லுவான், செல்வங்கள் சோதனையா இருக்குது, பணம் உங்களுக்கு பணமோ சொத்து எதுவோ எல்லாமே உங்களுக்கு சோதனையா இருக்குது. நபி சொல்றாங்க, நல்ல அடியார்களுடைய கையில உள்ள பணம் அவங்களுக்கு நிஅமத்துகள், அவங்களுக்கு இது சோதனைகளாக பெருசாக தெரிய வராது. ஏன்? அல்லாஹ்வுடைய பாதையில செலவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த அளவுக்கு பணம் ரொம்ப அதிகமா இருக்கு, ஏழைகளுக்கும் அதிகமாக செலவு செய்வாங்க. இவங்களை விட அந்த சஹாபாக்கள் இன்னும் அதிகமாக செலவு செஞ்சாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பத்தி எல்லாருக்கும் தெரியும், உஸ்மானை பத்தியும் படிச்சது ரலியல்லாஹு அன்ஹு, அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் பத்தியும் கேட்டிருக்கோம் அல்ஹம்துலில்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப இவங்க எல்லாம் செலவு பண்றதுல இன்னும் ரொம்ப தாராளமாக இருந்தாங்க. இவங்களும் சும்மா கிடையாது, இவங்களும் செலவு பண்ணாங்க. ஆனா இவங்க பண்ண செலவுகளுக்கு முன்னாடி இது அந்த அளவுக்கு பெருசா தெரியப்படல. ஆனா இவங்களும் பெரிய சஹாபி, பணம் ரொம்ப அதிகமான வசதி படைத்த சஹாபி, ஏழைகளுக்கு ரொம்ப அதிகமாக உதவுன சஹாபியில் இவங்களும் இருப்பாங்க. அப்ப இந்த சஹாபி எதுக்காக வேண்டி கடன் கேட்டாங்கன்னு எப்ப புரிஞ்சுக்க முடியும் நம்மளால? முழுக்க முழுக்க மக்கள் நலனுக்காக. என்கிட்ட கொடுக்கிற மக்களுக்கு நான் கண்டிப்பா திருப்பி கொடுக்கணும். இதே கடனாக இருந்த என்ன ஆகும்? தன்னுடைய பிள்ளைக்கு எடுத்து சொன்னாங்க, மரணிக்கும் பொழுது தன்னுடைய பிள்ளை அப்துல்லாவுக்கு எடுத்து சொன்னாங்க, நான் இறந்த பிறகு என் மீது கடன் இருக்குது, அது கணக்கு பண்ணால 23 லட்சம் திரஹம்களுக்கு வரும். இதே நீங்க மக்களுக்கு கொடுத்துடணும் முதல்ல, அதுக்கு பிறகுதான் சொத்தை நீங்க பிரிச்சுக்கணும். இதே அமானிதமா இருக்கு அப்படின்னா எங்க பிள்ளை மத்தியில கொஞ்சம் இது அலட்சியம் வந்துருமோ, ஏளனம் வந்துருமோ, இந்த எண்ணத்துல முதல்ல இருந்தே அவங்க பிளான் பண்ணுவாங்க. மக்கள் கிட்ட சொல்லும் பொழுது, நீங்க எனக்கு அமானிதமாக கொடுக்காதீங்க, கடனா கொடுங்க. இப்ப இறந்து போகும்பொழுது சொல்லிட்டு போவாங்க. அந்த சஹாபியும் கூட சுப்ஹானல்லாஹ் 4 வருஷங்கள் ஹஜ்ஜுக்கு மக்கள் வரும்போதெல்லாம் ஏலான் பண்ணுவாங்க, எங்க அப்பாவுடைய கடன் உங்களுக்கு இருக்குது, வாங்கிட்டு போங்க. இந்த 4 வருஷமாக இவங்களுடைய விட்டு போன சொத்தை கையும் வைக்கிற. இப்ப 4 வருஷங்களுக்கு பிறகு எப்பெல்லாம் இவங்களுக்கு அந்த நிம்மதி கிடைச்சிச்சோ, எப்ப நிம்மதி கிடைச்சு முழுமையாக தந்தையுடைய அமானிதங்கள் கடன் முழுமையாக மக்களுக்கு போய் சேர்ந்துருச்சு, நிம்மதி கிடைச்சிச்சோ, அதுக்கு பிறகுதான் சொத்தை பிரிக்க ஆரம்பிச்சாங்க. மறுபடியும் சொல்லிக்குவேன், கடன் வாங்கி தான் வாழ்ந்தாங்கன்னு மக்கள் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி கண்டிப்பா கிடையாது. இவங்க வாங்கின கடனுக்கு பின்னாடி பெரிய பாடங்கள் இருக்குது இன்னைக்கு. அல்ஹம்துலில்லாஹ். இப்படி நல்ல சிறந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இவங்களுடைய கடைசி காலத்தை பத்தி பார்க்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, ஜமலுடைய போரை பத்தி பார்த்திருந்தோம் இல்ல? யாருக்கும் நடந்தது? ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுக்கும் அலி ரலியல்லாஹு அவங்களுக்கும். சரி, இந்த போருக்கு ஜமல் என்ற பேர் கொடுக்கப்பட்டுச்சு. இந்த ஜமல் போர்ல என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, போர் நடக்கும் பொழுது அலி ரலியல்லாஹு அவங்களும் ஜுபைர் ரலியல்லாஹு அவங்களும் நேருக்கு நேர் வருவாங்க, சந்திச்சுப்பாங்க. அலி ஒரு பக்கம், ஜுபைர் தல்ஹா இவங்க எல்லாம் ஆயிஷாவுடைய கூட்டத்தில் இருப்பாங்க ரலியல்லாஹு அஜ்மஈன். போர் நடக்கும் பொழுது அலி ரலியல்லாஹு அவங்களும் ஜுபைர் ரலியல்லாஹு அவங்களும் நேருக்கு நேர் சந்திச்சுப்பாங்க. அந்த நேரத்தில் அலி ரலியல்லாஹு சொல்லுவாங்க, ஜுபைரே நான் உங்களுக்கு ஒரு ஹதீஸை ஞாபகப்படுத்த விரும்புறேன், நீங்க மறந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஞாபகப்படுத்த விரும்புறேன்னு சொல்லி பேசுவாங்க. சொல்லுவாங்க, நீங்களும் நானும் நபி கூட இருந்தோம் ஜுபைரே, நீங்களும் நானும் நம்ம 2 பேர் மட்டும்தான் நபியோடு அன்னைக்கு இருந்தோம். அப்ப நபி சொன்ன வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நபி சொன்னாங்க, ஜுபைரே உங்களுக்கும் அலிக்கும் மத்தியில் ஒரு பிரச்சனை வரும், உங்களுக்கும் அலிக்கும் மத்தியில் ஒரு சண்டை ஒன்று வரும். அந்த நேரத்தில் உங்களுடைய செயல் அலியின் மீது அநீதம் இழைக்கிற மாதிரி இருக்கும், அதாவது நீங்க ஜுல்ம் பண்ற மாதிரி இருக்கும், நீங்க அநியாயம் பண்ற மாதிரி இருக்கும். இந்த செய்திகள் நபி சொன்னாங்க, நீங்க மறந்துட்டீங்களா? இந்த சொன்ன உடனே, எடுத்து காட்டின உடனே ஜுபைர் அவங்களுக்கு ஞாபகம் வருது எல்லாவன். அப்ப அழுதுகிட்டே திரும்பி போவாங்க, சொல்லிக்கிட்டே போவாங்க, அல்லாஹ்வுடைய வசனங்கள் இறங்குனது எனக்கு இன்னைக்கு ஞாபகம் வருது, அல்லாஹ் தஆலா எங்களை பத்தி தான் வசனத்தை இறக்குறான்ற அளவுக்கு எனக்கு இன்னைக்கு தோணுதுன்னு சொல்லி அந்த வசனத்தை ஓதிக்கிட்டே போவாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் அன்ஃபால்ல சொல்லி காண்பிப்பான், இந்த வசனங்களை ஓதிக்கிட்டே போவாங்க. வத்தகு ஃபித்னத்தல் லா துஸீபன்னல்லதீன ஸலமு மின்கும் ஹாஸா. ஃபித்னா அப்படின்னாலே மக்கள் அநியாயம் பண்ணக்கூடிய மக்களை தான் சூழும்ன்ற அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் அல்லாஹ் சொல்றான், இந்த ஃபித்னாக்கள் வெறுமனே அநியாயக்காரர்களை மட்டும் சூழாது,
மற்றபடி நல்ல அடியார்களையும் ஒரு சில ஃபித்னாக்கள் உள்ள இழுத்து கொள்ளும். ஃபித்னாக்கள் தான், குழப்பங்கள் தான். ஆனால் இந்த குழப்பங்களும் ஃபித்னாக்களும் நல்ல அடியார்களையும் இழுத்து கொள்ளும். இத்தகைய ஃபித்னாவை விட்டு நீங்க பயந்து இருங்க, இத்தகைய ஃபித்னாவை அஞ்சு இருங்கள் நல்லா சொல்லுவான். இந்த வசனத்தை ஓதிட்டு சொல்லுவாங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை எங்கள் மீது தான் இறக்குனா, எங்களுக்காக தான் அல்லாஹ் இறக்கியிருக்கான் போல. இந்த அளவுக்கு வசனத்தை ஓதி அழுதுகிட்டே பின்னாடி போர்க்களத்தை விட்டு வெளியே போய்கிட்டு இருப்பாங்க. அங்க என்ன பண்ணுவாங்க, அங்க எப்படியோ இந்த மக்கள் மத்தியில் சண்டையை உண்டாக்கணும்ன்ற கெட்ட பேசுங்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுல ஒருத்தர் இப்னுல் ஜர்மூஸ் சொல்லக்கூடிய ஒரு மனிதர் என்ன பண்ணுவாரு, இவர் ஜுபைருக்கு பின்னாடி போவாங்க, எப்படியாச்சும் சாகடிச்சிடணும் இவரை. பின்னாடி போவாங்க, போய் அவர் கூட பேச்சு கொடுப்பாங்க, நல்ல முறையில சிரிச்சு அழகா பேசுவாங்க. இவங்களையும் ஜுபைர் நம்பிடுவாங்க. இவங்க கூடவே தொழுக ஆரம்பிப்பாங்க. தொழுக ஆரம்பிச்சு தொழுகைக்கு கியாம் நிற்கும் பொழுது அந்த இப்னு ஜர்மூஸ் சொல்லக்கூடிய அந்த நபர் தன்னுடைய ஆயத்தை எடுத்து அவங்கள அடிப்பாங்க, வெட்டுவாங்க, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இது பண்ணி அதை இடத்துல அவங்க ஷஹீதாக்கப்படுவாங்க. இன்னாலில்லாஹ். அப்ப ஜமலுடைய போர்ல இறந்த ஷஹீதாக்கப்பட்ட சஹாபாக்கள்ல ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு இவங்களும் ஒருத்தவங்க. அந்த அடிப்படையில் 36வது ஹிஜ்ரி ஜமல் போர் நடந்துச்சு, 36வது ஹிஜ்ரி இறந்துருப்பாங்க. அப்ப இவங்களும் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்தவங்க. அல்ஹம்துலில்லாஹ், நமக்கு உதாரணமாக எடுத்து காண்பிக்கப்படக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்தவங்க. அல்ஹம்துலில்லாஹ், இவங்களுடைய மரணத்துக்கு பிறகு இவங்களை சாகடிச்ச இப்னு ஜர்மூஸ் சொல்லக்கூடிய இந்த நபர் அதற்கு பிறகு வாழ்க்கையில பல கஷ்டங்கள் உணர்வார், நிம்மதி இல்லாம இருப்பார். இவங்களுக்கே தெரிஞ்சிரும், நான் ஜுபைரை சாகடிச்ச பிறகுதான் எனக்கு இந்த நிலைமை இருக்குது. அப்ப எனக்கு இங்க உயிர் வாழ தகுதி கிடையாது, நான் எப்படியாச்சும் சாகணும். அப்ப என்ன பண்ணலாம், நானே சாகறதுக்கு பதில் கிசாசின் முறையில செத்துடலாம் சொல்லி போவாங்க. யார்கிட்ட போவாங்க, ஜுபைருடைய மகனான முஸஅப் பின் ஜுபைர் கிட்ட போவாங்க ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க கிட்ட போய் சொல்லுவாங்க, இந்த முஸஅபே, உங்க தகப்பனை கொன்னது நான் தான், நீங்க கிசாசின் முறை எனக்கு கொண்டுடுங்க, கிசாஸ் அடிப்படையை கொண்டுடுங்க. அதுக்கு முஸஅப் சொல்லுவாரு, இது நான் எடுக்க வேண்டிய முடிவு கிடையாது, எங்க அண்ணன் இருக்காரு அப்துல்லா பின் ஜுபைர் இருக்காரு, அவர்கிட்ட போய் நான் பேசி முடிவு சொல்றேன். அப்ப அவங்க கிட்ட மஷூரா பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. அப்ப அவங்க அப்துல்லா பின் ஜுபைர் சொல்லுவாங்க, நமக்கு நம்முடைய அப்பாவுக்கான கிசாஸை இந்த உலகத்துல எடுக்க வேண்டிய ஒரு அனுமதி கிடையாது, அனுமதினா ஆசை கிடையாது. ஏன், என்னுடைய அப்பாவுடைய ரத்தமும் இவங்க ரத்தமும் சேம் கிடையாது. என்னுடைய தகப்பன் நம்ம தந்தை நபிக்கு பிடிச்ச ஒரு சஹாபி, நபி வாயிலிருந்து ஹவாரியூ ரசூல் பட்டம் பெற்ற ஒரு சஹாபி, இவருடைய உயிரும் சரிசமம் கிடையாது. இங்க இவருக்கு பதில் இவரை கிசாஸ் எடுத்து நான் இங்க முடிக்க விரும்பல, இந்த பலிக்கான இந்த விஷயத்துக்கான இந்த கொலைக்கான தண்டனையே அல்லாஹ் என்ன கொடுக்க போறேன்னு நான் பார்க்க போறேன். அப்ப ஆகிரத்துல நான் விட்டுறேன், இதை நான் இங்க கொலைக்கு பதில் எடுக்க நான் விரும்பல அப்படின்னாங்க. அதே போல அப்துல்லா பின் ஜுபைர் யாருன்னு அவங்களும் சும்மா கிடையாது. மதினால மக்கால இருந்து ஹிஜ்ரத் பண்ண பிறகு மதினா வாசிகள் முஹாஜிர்களுக்கு பெரிய ஃபித்னாக்கள் இருந்துச்சு. முஹாஜிர்னா ஹிஜ்ரத் பண்ணி வந்துட்டாங்க, அல்லாஹ் அவங்களுக்கு நியமத்துகளா கொடுத்தான்னா கிடையாது. எங்க ஈமான் பலமா இருக்கும், சோதனைகள் ரொம்ப பலமா இருக்கும். ஹிஜ்ரத் பண்ணி வராங்க, இந்த மதினால கிளைமேட் செட் ஆகல, சரௌண்டிங்ஸ் செட் ஆகல, அவங்களுக்கு நோயில கஷ்டப்படுறாங்க, நிறைய கஷ்டப்படுறாங்க. இது ஒண்ணு. அப்படின்னா குழந்தைகள் பிறக்கல, குழந்தைகளுடைய பாக்கியங்களும் முஹாஜிர்களுக்கு குறிப்பிட்ட காலத்துக்கு இல்லை. இதை தெரிஞ்சுக்கிட்ட மக்காவாசிகள் கேலி பண்ண ஆரம்பிச்சாங்க, நீங்க எங்க ஊரை விட்டு போனீங்க, எங்க தெய்வங்களான லாத் மனாத் உஸ்ஸா உங்களை கோச்சிக்கிட்டாங்க, உங்க மேல கோவப்பட்டாங்க, அதனால தான் உங்களுக்கு குழந்தைகளை கொடுக்கல. இந்த வார்த்தைகளை கேட்டு சஹாபாக்களும் ஒரு விதமான கஷ்டத்தை ஃபீல் பண்றாங்க, இவங்கெல்லாம் ஏன் பேசுறோம் இந்த அளவுக்கு நம்மள. அப்ப நபி அல்லாஹ் கிட்ட துவா செஞ்சாங்க, யா அல்லாஹ், எப்படி மக்காவுடைய நேசத்தை எங்க மனசுக்குள்ள கொடுத்தியோ அதே போல மதினாவுக்கான முஹப்பத்தையும் மனசுக்குள்ள போட்டுரு. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பிறகு அந்த நோய்களை சரி பண்ணா, இதற்கு பிறகு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தான். முஹாஜிர்கள் ஹிஜ்ரத் பண்ணி மதீனா வந்த பிறகு பிறந்த முதல் குழந்தை அப்துல்லா பின் ஜுபைர். ஜுபைர் அவங்களுக்கும் அவங்க மனைவியான அஸ்மா பின் அபீபக்கர் அவங்களுக்கும் பிறந்த குழந்தை தான் மதீனால முஹாஜிர்கள் ஈன்றெடுத்த முதல் குழந்தை அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப இந்த அளவுக்கு சிறப்பு இவங்களுக்கும் இருக்கு. அவங்க சொன்னாங்க, நாங்க எங்க அப்பாவுடைய கொலைக்கான பதில இந்த உலகத்துல வாங்க மாட்டோம், ஆகிரத்தில் அல்லாஹ் என்ன கொடுக்க போறான்னு பார்க்க இருக்கோம் நாங்க அப்படின்னு சொன்னாங்க. பிறகும் இந்த இப்னு ஜர்மூஸுக்கு நிம்மதி கிடைக்கல, எப்படியாச்சும் எங்க தூங்குனா தூக்க வர மாட்டேங்குது, அப்படியே கஷ்டப்பட்டு தூங்குனாலும் பயங்கரமான கனவுகள்லாம் வருது. அப்ப என்ன பண்ணாங்க,
தான் நெருக்கமாக இருக்கிற மக்களை கூப்பிட்டு ஒரு இடத்துக்கு போனாங்க. இதுதான் இருக்கிறதே பாலடைஞ்ச பில்டிங். இது அவங்க கிட்ட கல்லால் கட்டப்பட்ட செவறுகளை விட மண்ணுடைய செவறுகள் அதிகமாக இருக்கும். மண்ணால் கட்டப்பட்ட செவறு தான் அதிகமாக இருக்கும். இப்போ சொன்னாங்க, நான் உள்ளே போய் உட்கார்ந்துக்கிறேன், நான் சொன்ன உடனே செவறு தள்ளி விட்டுருங்க. மக்கள் ஆரம்பத்தில் ஒத்துக்கலை, பிறகு எப்படியோ இது பண்ணி ஒத்துக்க வச்சாரு. உள்ள போனாங்க. அதே போல மக்களுடைய இவருடைய ஆணைப்படி மக்கள் அந்த செவறு தள்ளி விட்டாங்க. இவர் மேல விழுந்துச்சு, அங்க இவரும் இறந்து போனார். அப்ப இங்க உலகத்துடைய முடிவும் நாசமா போச்சு, நல்ல முடிவு கிடையல. மறுமையிலையும் கண்டிப்பா அவங்களுக்கு நல்ல முடிவு இருக்க போறது கிடையாது. அப்ப இங்க கண்டிப்பா புரிஞ்சுக்கணும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹதீஸ் குதுஸில சொல்லி இருப்பார், நபியுடைய வார்த்தைகள். அல்லாஹ் சொன்னதாக, மன் ஆதா லி வலியன் ஃபக்கத் ஆதன்துஹு பில் ஹர்ப். யார் என்னுடைய நல்லடியார்களை எதிர்ப்பீர்களோ, நல்ல கவனிக்கணும், யார் என்னுடைய நல்லடியார்களை எதிர்ப்பீர்களோ அவர்களுக்கு நான் போர் அறிவிப்பு செய்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் போருடைய பிரகடனம் செய்யறான், அறிவிப்பு செய்யறான். அப்ப சஹாபாக்களை கொல்றது மட்டும் கிழிங்க வராது. சஹாபாக்களை பத்தி தப்பா பேசுறது, சஹாபாக்களை அவமதிக்கிறது, சஹாபாக்களுடைய கண்ணியத்தை கொடுக்காம இருக்கிறது, சஹாபாக்களுடைய கண்ணியத்தை குறைக்கிறது, சஹாபாக்களை தரைக்குறைவா பேசுறது, அவங்க வார்த்தைகளை நாம கொச்சைப்படுத்துறது, அவங்க கண்ணியத்தை கொச்சைப்படுத்துறது, இது எல்லாம் நமக்கு மன் ஆதாலி வள்ளியனுக்குள்ள கண்டிப்பா வரும். அப்ப சஹாபாக்களை சீண்டின மக்கள் உலகத்திலேயும் நல்ல முடிவு அடைய போறது கிடையாது. மறுமையிலையும் அவங்களுக்கான தக்க வேதனை கொடுக்கக்கூடிய ரொம்ப கடுமையான அதாபு கண்டிப்பா இருக்கும். அப்ப அல்லாஹ்வுடைய இந்த விஷயத்தையும் பயந்துக்கணும். சஹாபாக்களை கண்டிப்பாக கண்ணியங்களை, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியங்களை கொடுத்து வாழணும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சஹாபாக்களுடைய கண்ணியத்தை போற்றக்கூடிய, இன்னும் சஹாபாக்கள் சென்ற பாதையில் பயணிக்கக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தினை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. அல்லாஹும்ம ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.